ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பின்னால கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இந்த பூசணிக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொரியல் செய்யல ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இல்லை வேற எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே விளைஞ்ச பூசணிக்காய், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தெளித்து விட்டுட்டு கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். பாருங்க, பூசணிக்காவே தண்ணி விடுற காய், அதனால தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இடையில உதற கிளறி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதோட தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும்னா சுவையான சத்து மிகுந்த மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி. எல்லா விதமான குழம்பு கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.